ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல கிளாஸ் 5ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிளவுஸ் கட் பண்றதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை, அது எப்படி எடுக்கணும், அளவு பிளவுஸ்ல இருந்து எப்படி எடுக்கிறது, நம்மளுடைய உடம்புல இருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு 2 விதமா நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு பிளவுஸ் கட் பண்றோம் அப்படின்னா, செஸ்ட் அளவு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், கழுத்து அகலம், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் இறக்கம், பேக் நெக் இறக்கம், இந்த மாதிரி நிறைய அளவுகள் நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வெறும் வேஸ்ட் மெஷர்மெண்ட், ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த், அதுக்கப்புறம் ஒரு பிளவுஸோட டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு லென்த்துக்கு போடுவோமோ அந்த இறக்கம், இது மட்டும் இருந்தாலே போதும். நம்ம ஒரு ஃபுல் பிளவுஸ் ஈஸியா நம்மளால கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட முடியும். நம்ம ஒரு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு இத்தனை அளவுகளையும் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இப்ப நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ ஃபுல்லா போடும்போது அதுல ஒரு ஒரு இடத்துலயும் நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னு தெரியாது. சோ எந்த வீடியோவையுமே நீங்க முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடம்புல இருந்து எப்படி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும், என்ன மெஷர்மெண்ட் எடுத்தா ஒரு பிளவுஸ் கட் பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். நம்மளுடைய உடம்புல இருந்து நம்ம இந்த மாதிரி தான் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் நீங்க பர்ஃபெக்ட்டா எடுத்துட்டாலே உங்களுடைய பிளவுஸ் வந்து எந்த ஒரு லூஸோ, எந்த ஒரு ஆர்ம் ஹோல் சுருக்கம் எதுவுமே இல்லாம ஈஸியா உங்களால கட் பண்ணிட முடியும். பாருங்க, வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, பஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே அந்த ரவுண்டு எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கணும். அதுதான் ஒரு பிளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல இருந்து இந்த பஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ இப்படி சுத்தியும் இப்ப பாருங்க, தெரியுதா? ரொம்ப இறுக்கியும் பிடிக்க கூடாது, லூஸ் விட்டும் பிடிக்க கூடாது. நம்ம இந்த அளவுக்கு ஈக்குவலா நம்ம வச்சுட்டு பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் இந்த பிளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட். இந்த ஒரு மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும், நீங்க சூப்பரா ஒரு பிளவுஸ் கட் பண்ணிடலாம். நீங்க ரொம்ப லூஸும் விடக்கூடாது, ரொம்ப டைட்டாவும் வைக்க கூடாது. நார்மலா நம்ம எந்த அளவுக்கு டைட் போடுவோமோ அந்த அளவுக்கு டேப்பை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு நம்மளுடைய உடம்புல இருந்து இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்தது 2வது மெஷர்மெண்ட் என்ன ஒரு பிளவுஸ் கட் பண்றதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்ப ஒரு பிளவுஸ் நம்ம கட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது ஷார்ட் ஸ்லீவா போடுறோமா, இல்ல எல்போ ஸ்லீவா போடுறோமா, அல்லது 3/4 ஸ்லீவா போடுறோமாங்கிறத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கணும். இப்ப நீங்க ஒரு பிளவுஸ்க்கு ஷார்ட் ஸ்லீவ் போடுறீங்க அப்படின்னா மேல ஷோல்டர்ல இருந்து ஒரு 5 இன்ச்ல இருந்து 7 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அது ஷார்ட் ஸ்லீவுக்கு உண்டான மெஷர்மெண்ட். அதுவே நீங்க எல்போ ஸ்லீவா போடுறீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து ஒரு 9 இன்ச் அல்லது 10 இன்ச் அல்லது 11 இன்ச் வரைக்குமே, இந்த 3 அளவுகளுக்குள்ள நீங்க எந்த அளவு இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் எல்போ ஸ்லீவ்க்கு. அதுவே 3/4 ஸ்லீவ் போடுறீங்க, இந்த அளவுக்கு நீங்க 3/4 ஸ்லீவ் போடுறீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து ஒரு 12 இன்ச்ல இருந்து 15 இன்ச் வரைக்கும் இறக்கம் எடுத்துக்கலாம். 3/4 ஸ்லீவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டு நம்மளுடைய ஷோல்டர்ல இருந்து கீழே எந்த அளவுக்கு இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க டேப்பை வச்சு எடுத்துக்கலாம். அதாவது ஸ்லீவோட லென்த்தும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்லீவோட ரவுண்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு பிளவுஸ் இறக்கம் எடுத்திருக்கோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து அதோட சுற்றளவு எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதோட சுற்றளவு எவ்வளவு வருதோ, நம்மளுடைய இப்ப கையில போட்டிருப்போம் இல்லைங்களா, நம்ம கையில இந்த பிளவுஸ் போட்டிருக்கும் போது அதோட சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு, அதாவது ஸ்லீவோட இறக்கம் எந்த அளவுக்கு போடுவோமோ அந்த இடத்துல ஸ்லீவோட ரவுண்ட வந்து இப்படி எடுத்துக்கணும். நல்லா அதோட ரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? இப்படிதான் ஸ்லீவோட ரவுண்டு எடுக்கணும். மொத்தம் நம்ம 3 அளவுகள் எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பிளவுஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு இறக்கம் போடணுமோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பிளவுஸோட லென்த் எவ்வளவு நம்ம போட போறோங்கிறத அளவு எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடம்புல இருந்து ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டருக்கு சென்டர்ல டேப்பை வச்சுட்டு பேக் சைடு நம்மளோட இறக்கம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்தை நம்ம எடுத்துக்கணும். ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம ஒரு பாடியில இருந்து ஒரு மெஷர்மெண்ட் எந்த மாதிரி எடுக்கணும், என்னென்ன அளவுகள் ஒரு பிளவுஸ் கட் பண்றதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகே, இப்ப நம்ம அளவு பிளவுஸ வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ஓகே, இப்ப நம்ம அளவு பிளவுஸ்ல இருந்து என்னென்ன மெஷர்மெண்ட் ஒரு பிளவுஸ் கட் பண்றதுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ்ல அந்த பிளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். மத்த செஸ்ட் அளவு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் எல்லாமே நம்ம இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். அதை வந்து உங்களுக்கு பிளவுஸ் கட் பண்ணும்போது அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைல்டா ஒரு ஒரு பாயிண்ட்டையும் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லித் தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப வேஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு அளவு பிளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல வேஸ்ட் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இங்க ஹூக்ஸ் ஹூக்ஸ் மாற்றோம் இல்லையா? இந்த ஹூக் மாற்ற சைடுல வி வி ஸ்டிச் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த பகுதியை மட்டும் நம்ம இப்படி ஃபோல்டிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க இருந்து டேப்ப வச்சுக்கோங்க. இந்த பகுதிய நம்ம இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி டேப்ப வச்சு பார்த்துட்டே வாங்க. இப்ப பாருங்க டேப்பையும் பிளவுஸையும் ஒண்ணா வச்சு இப்படி சுத்தியும் நம்ம இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் 28.5 இன்ச் வருது. இப்படிதான் நீங்க ஒரு பிளவுஸுக்கும் வேஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய பிளவுஸ் இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. செகண்ட் மெஷர்மெண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பிளவுஸோட இறக்கம் எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த இந்த இடத்துல இந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகுற இடம் இருக்கு இல்லைங்களா? இந்த பகுதியில டேப்ப வச்சுட்டு இங்க பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம 1/4 இன்ச் கிராஸ்ல எடுப்போம். சோ இந்த இடத்துல இருந்து நீங்க லென்த் பாத்தீங்கன்னா கரெக்டா வராது. அதனால இங்க ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸ்லீவ் ஜாயின் பண்ணிருக்கிற இடத்துல இருந்து டேப்ப வச்சுட்டு கீழ வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த பிளவுஸோட இறக்கம் எவ்வளவு இருக்கு? இந்த பிளவுஸோட லென்த் பாத்தீங்கன்னா 13 இன்ச் வருது. சோ இந்த பிளவுஸோட இறக்கம் வந்து 13 இன்ச். இப்ப நம்ம செகண்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த்தும் ஸ்லீவோட ரவுண்டும் பார்க்கணும். இந்த 4 மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு நம்ம ஒரு பிளவுஸ் வந்து ஈஸியா நம்மளால கட் பண்ண முடியும். இப்போ ஸ்லீவோட லென்த் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரலாம். ஸ்லீவோட லென்த் பாக்குறதுக்கு மேல ஷோல்டர்ல இருந்து இந்த இடத்துல இருந்து இப்படி டேப்ப வச்சுட்டு பாருங்க. இந்த பிளவுஸோட ஸ்லீவ் லென்த் பாத்தீங்கன்னா 9 இன்ச் வருது. ஓகேங்களா? இப்ப நம்ம 3வது மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸ்லீவோட ரவுண்ட் பாக்குறதுக்கு நல்லா இப்படி ஈக்குவலா வச்சுக்கோங்க. இப்படி ஈக்குவலா வச்சுட்டு இந்த பகுதியில இருந்து இது வரைக்கும் இப்படி டேப்ப வச்சு பாருங்க. இந்த பிளவுஸோட ஸ்லீவ் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒன் சைடு அளவு 4.25 இன்ச் வருது. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் பிளவுஸோட இறக்கம் பாத்தீங்க, நெக்கோட இறக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இறக்கம் போடுவாங்க இல்லையா? சோ அந்த பிளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது நெக் இறக்கம் எப்படி பார்க்கணும், ஃப்ரண்டோட நெக் இறக்கம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட்டிங்ல நான் சொல்லித் தரேன். இந்த 4 மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்தாலே போதும், நம்ம ஒரு பிளவுஸ கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம எப்படி நம்மளுடைய உடம்புல இருந்து மெஷர்மெண்ட் ஒரு பிளவுஸ் கட் பண்றதுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். 2வது அளவு பிளவுஸை வச்சும் நம்ம எப்படி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன அளவுகள் நம்ம எடுத்தா ஒரு பிளவுஸ் கட் பண்றதுக்கு போதுங்கிற ஒரு டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கிளாஸ்ல நீங்க உங்களுடைய அளவு பிளவுஸை வச்சு நீங்க எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அது எப்படி ஒரு கிளாத்ல போட்டு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு டீடைல்ஸா சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நீங்க இப்போ எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மாதிரி உங்களுடைய மெஷர்மெண்ட்டை உங்களுடைய உடம்புல இருந்தும் உங்களுடைய அளவு பிளவுஸை வச்சு நீங்க எடுத்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.